திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ரிப்பன் பகோடா பார்க்க போகிறோம். இது நல்ல பசங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்களா ஒரு ஸ்நாக்ஸாக டீ கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 400 கிராம் வரும். இது வந்து கடலைப்பருப்பு இருக்குங்களா, அந்த மாவு அதில் வந்து அரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை நம்ம வந்து சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அந்த கடலை இதை வந்து நம்ம வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சி நல்ல நைஸாக 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏன் போடுறோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும், எண்ணெய் வந்து இழுக்காமல் இருக்கிறதுக்காக இதை போடுறோம். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயம். இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவை போட்டுக்குங்க. இது பொட்டுக்கடலை மாவு. சீரகம், நீங்கள் சீரகம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் எள்ளு மட்டுமே கூட நம்ம போட்டுக்கலாம். எள்ளு போட்டாச்சு. அடுத்து காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா இப்படி ஒரு கலரிடலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயை இது வந்து சூடு பண்ணி இருக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஊற்றுங்க. நான் சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். எண்ணெயை விட்டு நல்லா ஒரு மாவோட கூட எண்ணெயும் மாவும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். கொஞ்சம் வந்து இது இலக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம முறுக்கு குழையில் போட்டு எடுக்கும்போது அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் புழிய முடியாது. அதனால் கொஞ்சம் இலக்காக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தெளித்து நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை போல் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கும்போது உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மாவு பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பாருங்கள். நல்லா அப்படி வந்து பிசையும் போது அப்படியே நம்ம விரலில் அப்படியே போகுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். அது முன்னாடி நம்ம இந்த முறுக்கு குழையில் நம்ம மாவு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை போல் என்ன பண்ணுங்கள், அச்சில் எடுத்து நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து இதில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இதை போல் மாவை
நம்ம முறுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் அழுத்துறமே, அதில் கூட நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு வச்சுக்க போதும். இந்த பாருங்க, அவ்வளோதான். எண்ணெய் சூடேட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பகோடாவை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். திருப்பி போடுங்க, நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா சூப்பராக செவந்து வந்துடுச்சு. இது போல் டைமில் நம்ம இதை மாற்றிக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சே இதை செஞ்சிடலாம். ஈஸியான டிஷ் இது. நல்லா செஞ்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு சூப்பராக எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். நீங்கள் பச்சரிசியை கழுவி ஒரு 5 கிலோ, நம்ம ரேஷன் அரிசி கூட 5 கிலோ பச்சரிசி எடுத்து கழுவுங்க. சுத்தமாக உப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு 6-7 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல வெள்ளை துணியை போட்டு காய வச்சுருங்க. காய வச்சு மிஷினில் கொடுத்துருந்த அரிசியை அரைச்சின்னு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி ரேஷன் அரிசி தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. பச்சரிசி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரிப்பன் முறுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கப் மாவு தான் எடுத்தோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இத்தனைக்கும் இது ரேஷன் அரிசி தான். எவ்வளோ சூப்பராக பச்சரிசி. நம்ம அதில் தேவையான பொருள் கொஞ்சம் கடல மாவும் பொட்டுக்கடல மாவும் தான் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. பொரிச்சி இருக்குது எண்ணெய் கூட நமக்கு நிறைய குடிக்கல, கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். பாதி அப்படியே முக்கால்வாசி எண்ணெய் நமக்கு நின்று இருக்குது. இதை போல் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.